ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி சித்திரக்கனி ஸ்பெஷல்ஸில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையான கூட்டு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தட்டைப்பயிரும் அரசாணிக்காயும் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 150 கிராம் தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியும் இதுக்கு வேணுங்கிற உப்பும் சேர்த்து நல்லா 4 விசில் விட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன தேங்காயை ஃபுல்லாக துருவி எடுத்துருக்கேன். அதில் பாதியை கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அரசாணிக்காய், மீதி இருக்கிற தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக சில்லி பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். அரசாணிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வெந்து வரக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது தட்டைப்பயிறு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரசாணிக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம தட்டைப்பயிரையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கலவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் திக்காய் வரணுங்க, ஏன்னா இது ஒரு கூட்டு அப்படிங்கிறனால. இப்போ இதுக்கு தேங்காய் வெங்காயமெல்லாம் நம்ம வதக்கி சேர்க்க போகிறோம். அதனால் இதை அடுத்த ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகும் உளுந்து பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்து அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். கூட்டும் அதுக்குள்ளே கொஞ்சம் திக்காய் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா பொறுமையாக ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த தேங்காவை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கூட்டும் நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கூட்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கறனால அதோட மணமும் சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான, சூப்பரான, டேஸ்டியான தட்டைப்பயிறு அரசாணிக்காய் கூட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!